ஆண்டை வா 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 உட்கார். வணக்கம் ஆண்டி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. ஊருக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க எல்லாரும்? வந்து 2 நாள் ஆச்சுங்க. ஒரே டயர்டாக இருந்ததா சரி 2 நாள் ஆஃபீஸுக்கும் போகல. லீவ் போட்டேன். லீவ் போட்டியா? ஆமாம் ஆமாம். அம்மா அப்பா எல்லாம் வரல, அங்கே விட்டுட்டு வந்தியா? அப்படி இல்லை அவங்க வரல. நீ தனியாக ஆஃபீஸுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒய்ஃபு பசங்கள்லாம் அம்மா அப்பாலாம் இன்னும் 2 நாள் இருந்துட்டு வரட்டுமே. சரி சரி சரி. அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குமா, ஆமாம் ஆமாம். அதனால நான் வந்துட்டேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கு நல்லா. ஓகே. எப்படி வந்தீங்க? பஸ்ஸில் ட்ரெயினில்? இல்லை ட்ரெயின் தான். ட்ரெயினில். ஏன்னா அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரிசர்வேஷன் கிடச்சதில்ல? ஓகே. போட்டேன். அதெல்லாம் இல்லாமல் வர முடியாது கஷ்டம். கேரளாவில் நல்லா. பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, கேரளாலேருந்து வரணும். இது வர்றதுனால ட்ரெயின் தான் சௌகரியம். பாத்ரூம் இருக்கும். பஸ்ஸில் போய் அது ஒரு பிரச்சனை. வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் நல்லது நல்லது. வீட்டில் அப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா முடிஞ்சதா வீட்டில்? அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. சரி. ட்ரெயின் எல்லாம் சௌகரியமாக இருந்தது. ஓகே. ஆனால் சின்ன ஒரு டவுட்டு. நீ டவுட்டில் இருக்கியே எப்பவுமே. அவங்க எப்போ பார்த்தாலும் டவுட்டு. இல்லை அது எப்போ ஓகே தான். ஆனால் சரி சரி சொல்லு, நான் கிளியர் பண்ண முடியுதான்னு பாருங்க. என்னான்னு வேறு ஒன்றும் கிடையாது. கேரளாலேருந்து ட்ரெயினில் நாங்கள் ஒரு 3 பேர் வந்தோம். என்னோட பர்த் வந்து கீழே. நான் வந்து சென்னைக்கு வந்தேன். இன்னொருத்தன் வந்து விஜயவாடா போகணும். ஆந்திரா. அவன் வந்து நடுவில் போகிறான். ஒருத்தர் வந்து கல்கட்டாவுக்கு போகணும். அவர் மேலே அப்பர் பர்த்தில். ஓகே ஓகே ஓகே. அப்போ 3 பர்த்தில் 3 இடம். ஆமாம். எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஒருத்தர் விஜயவாடான்னு சொன்னோம், இன்னொருத்தர் கல்கட்டான்னா. ஆமாம். 3 பேர் ஒரே இடத்துல உட்காந்து எப்படி இந்த ட்ரெயின் போகணும்னு யோசனை பண்ணினே இருந்தேன். அதுதான் ஒரே தலைவலி. எப்படி இது? நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னை வந்த உடனே ட்ரெயின் நின்றுது, நான் வந்துட்டேன். ஆனால் அவனுங்க அதுக்குள்ளே தான் இருந்தாங்க. அவனுங்க இறங்கினானுங்களா, எங்கே போனானுங்க என்னன்னு ஒரே டென்ஷனாக இருந்தேன் நான். உனக்கு என்ன டென்ஷன்? அவர் இறங்கினான்னா அவருக்கு இப்போ தேவைப்பட்ட இடத்துல அவரே இறங்கும். நீ எதுக்கு டென்ஷன் எடுக்கணும்? இல்லையே, சென்னை விஜயவாடான்னு சொல்லலாம், ஒன்று கல்கட்டான்னு. நம்ம வந்து சென்னையில் தானே இறங்கிட்டோம். அப்புறம் இந்த ட்ரெயின் போகவே இல்லையே, அங்கே தான் நின்று. யார் சொன்னதா? போவோம். நீ வரும்போது ஒரு 10-15 நிமிஷம் சென்னையில் வண்டி நிற்கும். வண்டி நின்று கொஞ்சம் டீ குடிக்கிறது அது இதெல்லாம் 10-15 நிமிஷம் நின்றுட்டு தான் போகும். அது சென்னை பெரிய ஸ்டேஷன், அதனால நின்றுட்டு தான் போவோம். இப்போ அவனுக்கு எப்படி போவானுங்க? இங்கேருந்து ஆந்திரா வழியாக தான் கல்கட்டைக்கு போனோம். அப்புறம் அங்கே போயிட்டு ஆந்திராரு விஜயவாடாங்கிற இடம் இருக்கும்போது விஜயவாடாக்காரன் அங்கே இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு யாராவது ஏறிடுவாங்க. அதில் வேறு இடத்துக்கு டாடா நகரோ அங்கெங்கே போகிறதும் இருக்கும். இப்போ கல்கட்டாவில் போன ஆள், கல்கட்டா தானே லாஸ்ட்டு, அங்கே போனாலும் அங்கே போய்ட்டு இறங்கிடுவாங்க. ஒரே ட்ரெயினு 3 இடத்துக்கு. இது என்ன இதில் இருக்குது? என்ன டவுட்டு? ஓ, அப்படி இருக்கா? பின்ன என்ன அப்படின்னு? அப்படி நான் இருந்தால் 3 நாளும் புலம்பின்னு உட்காந்துருப்பேன். எதுக்கு ஒன்றும் மண்டையில் வேலையே ஓடல. ஏன்னா இது 3 பேர் 3 இடத்துல இறங்கணுமே, நான் தான் இறங்கிட்டேன். அவனுக்கு 2 பேர் எப்படி போவாங்க அப்படின்னு யோசனை பண்ணினே இருந்தேன். இப்போ நீங்கள் புரிய வச்சிட்டீங்க. உன்னை மட்டும் ஏடி சென்னையில் கொண்டு வந்து விட்டுட்டு ட்ரெயின் அங்கே நினைச்சியா? அப்படி தான் 3 நாள் நான் தூங்காமல் கொள்ளாமல் இது எப்படி அவனுக்கு எங்கே போனானுங்க என்ன ஆனானுங்கன்னு ஒன்றும் புரியாமல் இருந்தேன். இப்போ நீங்கள் விளையாடியாக எனக்கு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த கேரளாவிலேருந்து வர ட்ரெயின் நேராக இங்கெல்லாம் வந்து அப்புறம் தான் கல்கட்டா போகுது. ஆமாம், லாஸ்ட்டில் போய் இறங்கும். அப்போ ஒரே ட்ரெயின் தான் போகுது. ஒரே ட்ரெயின் தான் போகும். அது தெரியல மரமண்டா எனக்கு. இது தெரியாமல் நான் புலம்புவோம். என்ன ஆச்சு? நீ 3 பிள்ளைக்கு அப்பெல்லாம் சொல்கிறேன், இது கூட தெரியலையா? எனக்கு மண்டையில் ஏறவே இல்லை. பார்த்துக்கு மண்டையில் ஏறவே இல்லை. அந்த மண்டையில் ஏறுறதுக்கு நீ முயற்சி பண்ணலை சொல்லு. சரி சரி சரி. உனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு அவசரம் தானே, ஒன்றும் புரியறதுக்கு முயற்சி பண்ணுறதே கிடையாது.
நல்லா புரிய இனிமாவது இந்த மாதிரி மடையத்தில் யாரையும் கேட்காத, தனியாக ட்ரெயின்லும் போகாத, எங்கேயே போயிட்டு இறங்கிட பாரு. இல்லை இல்லை இனி போக மாட்டேன், எனக்கு கரெக்டாக புரிய வச்சுக்கீங்க. ஐயோ ஐயோ, இந்த மாதிரி இருப்பாங்க மடையன். சரி சரி, டிஃபன் என்ன ஆண்டி பண்ணீங்க காலையில்? ஏன்னா நான் டிஃபன் சாப்பிடாம வரேன்ட்டேனா? இருக்கு, இட்லி இருக்கா, சாப்பிட்றியா? சரி, நான் கையை வாஷ் கை வாஷ் பண்ணிக்கலாம், நான் எடுத்து வச்சிருக்கேன்.